இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாருடா, இந்த அழகி நார்மல் கால் பண்ணாலும் பேச மாட்டாங்களாம், கட் பண்ணுவாங்களாம். வீடியோ கால்ல தான் பேசுவாங்களாம். மூஞ்ச பார்த்தாலே நான் இரிட்டேட் ஆவேன். வீடியோ கால பண்றேன். ஐயோ, வீடியோ கால்ல விஷயத்தை சொல்லலாம்னா கட் பண்ணிட்டாரே. எதுக்கு மச்சா கால் கட் பண்ண? I got irritated man. ஏன் அப்படி பண்ணான்னு கேளுடா. தெளிவா இந்த முறை சொல்லிடு. என்ன ப்ரோ இவன்? ஐயோ, என்ன பண்றது? ஐயோ, என்ன பண்றது? இந்த காலை கட் பண்ணா ரொம்ப கோவப்படுவாரே. அட்டெண்ட் பண்ணி பேசிடலாமா? ஹலோ. ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் அவ்ளோ சொன்னேன். எனக்கு உன்னை பிடிக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல, வேற ஒரு பொண்ணை நான் விரும்புறேன், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னனா இல்லையா? இதே மாதிரி தான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்த. விஷால், என் பேரை சொல்லாத, கடுப்பாகுது. நான் தான் உன் வீட்டுல சொல்ல சொன்னேனே, கல்யாணத்தை நிறுத்த சொல்லுன்னு. ஏன் பண்ணல? என்னையா பேசுற நீ? நீ சொல்லாததால தான் எங்க அம்மா நிச்சய புடவை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. எதுவுமே நான் சொல்லாத மாதிரி எங்க அம்மா கூட வந்து புடவை எடுக்க நிக்கிற. கூச்சமா இல்லையா உனக்கு? ரொம்ப நேரமா தனியா பேசுறானே. ஸ்ரீஜாவுக்காக நாங்க எடுத்த புடவைய எங்க அம்மா உன்கிட்ட கொடுக்கும் போது நக்கலா சிரிச்சுக்கிட்டு அந்த புடவைய நான் என்னமோ உனக்கு எடுத்து கொடுத்த மாதிரி நீ வாங்கிட்டு போற. என்னையா பேசுற? இதெல்லாம் தெரிஞ்சுதானே பண்ற? மரியாதையா நீ வாங்கிட்டு போன புடவைய என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. ஐயோ கடவுளே, அது நான் ஆசையா என் வருங்கால மனைவிக்கு எடுத்தது. அது உனக்கு சொந்தம் இல்ல, ஸ்ரீஜாவுக்கு தான் சொந்தம். அவ என்கிட்ட முதல்ல கேட்ட கிஃப்ட் அது. ஒரு புடவை வாங்கி கொடுக்கன்னு. வாங்கி கொடுத்த புடவை 20 நிமிஷமா பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறானே தெரியலையே. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இவ்வளவு தூரம் இந்த சொல்லியும் விஷயம் நீ வேற கேட்கவே இல்லை. ஏய், இங்க பாரு, இன்னொரு தடவை நான் சொல்ல மாட்டேன், நல்லா கேட்டுக்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எனக்கு உன்னை பிடிக்கல. This is it, okay? ஐயோ, கட் ஆயிடுச்சா?